ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் ஆஃப்டர் ஸ்கூலோட எபிசோட் 7 and 8 தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின்ட்ட நீ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரே பட்டாம்பூச்சியாக பறக்குது. நம்ம டேட்டிங் தான் போக போகிறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காண்டி போகிறா. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பாவே தலையில் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தா அது டேட்டிங் இல்லை, அது ஒரு கெட் டுகெதர். ஹீரோனை பார்த்தோன்னே எல்லாருமே ஹாப்பியாக ஹாய் காமிக்கிறாங்க. அங்கே அந்த எரினும் வந்திருப்பா. அவளை பார்த்தோன்னே ஹீரோனோட ஃபேஸில் ஒரு ஆடலை. ஹீரோனை போய் ஹாப்பியாக உட்காடுறா. அந்த எரினுக்கு தான் மூக்கு வேத்திடுமே. ஹீரோனை பார்த்து நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்கே, ஏதாச்சும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் நம்மள சொரண்டி வேவு பாக்குறதே இந்த குள்ளச்சிக்கு வேலையா போச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அதுக்கப்புறம் நான்லாம் அப்படி ஒன்றும் பண்ணலன்னு சொல்றா. அந்த பொண்ணு சொல்றா சரி ஓகே வாங்க 5 years ஆச்சு, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸோட நிக்கிறா. ஹீரோ அவளுக்கு செம்மையா பல்பு கொடுக்குறான். ஹீரோ பாட்டிலோட எடுத்து ஹீரோனுக்கு ஊத்தி விட்டுட்டு இருக்கான். அந்த எரினுக்கு லைட்டா புகையுது. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர் சொல்லிட்டே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. ஹீரோன் அப்படியே அவளோட ஸ்கூல்ல நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப பிரசன்ட்ல அந்த எரின் லொலலொலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாஃப் பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட உனக்கும் இதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இவன் வேற நேரம் காலம் தெரியாம சொரண்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே பாக்குறா. அந்த கேங்ல இருக்க பொண்ணு ஒருத்தி ஹீரோனை பார்த்து நீ எதுக்கு சைலண்டாவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எரின் மூக்க நுழைச்சு அவளுக்கு தான் ஸ்கூல் டேஸ்னாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரியே சொல்றா. அந்த எரின் சொல்றா ஹீரோனை தான் ஸ்கூல் டேஸ்ல யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு இதை கேட்டு ஷாக் ஆயிடுது. அவளை பார்த்து கத்துறா. அதுக்கப்புறம் அந்த எரின் சொல்றா அழகான பொண்ணை யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோ இதை கேட்டு சிரிக்கிறான். ஹீரோயின் ட்ரிங்க்ஸா ஊத்தி குடிச்சிட்டு இருக்கா. அந்த எரினை திட்டலான்னு போகும்போது ஹீரோ பாஸ்ட்லாம் பத்தி பேச வேணாம், நம்ம இப்ப பிளே பண்ணலான்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள ரிலாக்ஸா இரு, இது ஒன்றும் புதுசு இல்லையே அவ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்கூல்ல நடந்தது எல்லாத்தையுமே அகைன் நினைச்சு பாக்குறா. எல்லாருமே கேம் ஆடிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள இப்பதான் ஸ்கூல் படிக்கிறோம்னு நினப்பு போல இருக்கு. 7 கழுத வயசாகியும் இன்னும் பிளே பண்றதை இதுங்க விடல. அந்த கேம்ல அவுட் ஆகுறவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணணும், இதுதான் பெட். ஒவ்வொருத்தவங்களா அவுட் ஆகுறாங்க, ஒவ்வொருத்தவங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே மாத்தி மாத்தி பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எரின் அவுட் ஆயிடுறா. அவ ஹீரோ கிட்ட எனக்காண்டி நீ ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பம்மிக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் வேற வழி இல்லாம ட்ரிங்க்ஸ் பண்றான். இங்க ஹீரோயினுக்கு செம்மையா பேர்ன் ஆகுது. அகைன் பிளே பண்றாங்க. இந்த வாட்டி ஹீரோயின் அவுட் ஆயிடுறா. ஹீரோயின் ட்ரிங்க்ஸை ஊத்தி குடிக்க போகும்போது அங்க இருக்க பையன் ஒருத்தன் நான் உனக்காண்டி குடிக்கவா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் நீ எனக்கு ஆணியா புடுங்க வேணாம், நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவகிட்ட இருந்து படக்குன்னு வாங்கி மடக்குன்னு குடிச்சிடுறான். ஹீரோயின் கேட்காமலே ஹீரோ குடிச்சிடுறான். ஹீரோனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இங்க இருந்த ட்ரிங்க்ஸ் எங்கடா அப்படின்ற மாதிரியே பாக்குறா. ஹீரோயின் நினைக்கிறா இவன் இப்ப பண்ணதை நினைச்சா எனக்கு இவன் ஸ்கூல்ல பண்ணதுதான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஸ்கூல்ல அந்த எரின் ஹீரோயின்ட்ட எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் கூட நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்திருப்பான். அதை இப்ப ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. ட்ரிங்க்ஸ் அடிச்சே ஒரு பொண்ணு மட்டையாயிரா. அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லாருமே வேற ஒரு கேமை பிளே பண்றாங்க. அந்த கேம் என்னன்னா கேட்குற கொஸ்டினுக்கு ஆமான்னு சொன்னா அவங்களோட ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினா ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த எரின் இப்போ கூட ஹீரோனை டார்கெட் பண்ற மாதிரியே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் விடுவாளா? அகைன் அவளை அசிங்கப்படுத்துற மாதிரியே கொஸ்டின் கேட்கிறா. எல்லாருமே ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த மட்டையான பொண்ணு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறா. அவ பின்னாடியே அவ பக்கத்துல உட்காந்த பையனும் எந்திரிச்சு போயிடுறான். இப்ப ஹீரோயின் எரின் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோ அந்த எரின் கிட்ட நீ தான் இப்ப அவுட்டு, நீ தான் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு சொல்றான். அந்த எரின் ஹீரோ கிட்ட என்னால முடியாது அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் கொலாவுற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் நீ புடி நல்லா காக்கா புடி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த எரின் அகைன் ஹீரோவையே குடிக்க விட்டுறா. ஹீரோயின் மனசுக்குள்ள 5 years ஆனாலும் நான் இன்னும் அவளை வெறுக்கிறத நிறுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அகைன் அந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ ஒரு கொஸ்டினை கேட்கிறான். 5 years ஆகியும் இப்போவும் உங்களுக்கு ஹீரோயினா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த கொஸ்டினை கேட்டுட்டு ஹீரோவே அவனோட ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட இது ஓன் டர்ன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ள இப்பவும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஹீரோவை பாக்குறா. 2 பேருமே ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுறான். எரின் இதை பார்த்துட்டு எருமலை ஆட்டம் பொங்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அட பொங்கடா நீங்களும் உங்க லவ்ஸும் அப்படின்ற மாதிரியே கடுப்புல அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோயின் அவன் கிட்ட நீ சொன்னதை திருப்ப சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ பண்ணதையே ரிப்பீட்
பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ 5 இயர்ஸ் ஆகியும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு வாமிட் வந்துடுதா. அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோயின் அட லூசு பயலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து மட்டையாயிடுறா. ஹீரோயின் அப்படியே ஸ்கூல் டேஸ்குள்ளேயே போயிடுறா. ஃபர்ஸ்ட் டைம் அவள் ஸ்கூலுக்கு வந்தது, ஹீரோ அவளை வச்சு செஞ்சது, ஸ்டாஃப் கிட்ட திட்டு வாங்கினது, அதுக்கப்புறம் அவன் கூட ப்ளே பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்குறா. ஹீரோயின் உன் கூட இருந்தப்போ எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. எபிசோட் 8 பார்க்கலாம். ஹீரோ நினைக்கிறா நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன். 5 இயர்ஸ் ஆகியும் நீ என்ன பண்ணுவ, உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. உன் கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே என்னால மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ அவளை வந்து எழுப்புறான். ஹீரோன் அவனை பார்த்து சிரிக்கிறா. ட்ரீம்ல கூட நீ தான் வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஹீரோ கேட்கிறா நம்ம ஸ்கூல் படிக்கிற நாடி தானே நீ பிரேக்கப் பண்ண, இப்பதான் நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்க இல்லையா அப்படின்னு போது ஹீரோன் அதுக்கு இப்ப என்ன அப்படின்ற மாதிரியே கேட்கிறா. ஹீரோ நம்ம அகைன் லவ் பண்ணலான்னு சொல்றான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் உன் கூட நியூ மெமரிஸ் கிரியேட் பண்றது பழசு மாதிரி நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோ யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஒருத்தவங்க சொல்றாங்க ஹீரோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டின்னர் சாப்பிட போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செம்மையா கடுப்பாகிறா. ஹீரோயின் ஒரு வேலையை உருப்படியா பண்றானா பாரு அப்படின்ற மாதிரியே ஹீரோவை திட்டிட்டு ஜெராக்ஸ் போட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் அங்க வரான். ஹீரோன் அவன் கிட்ட என்னப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டின்னர் செம்மையா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே பாத்துக்கிறாங்க. ஹீரோ அவகிட்ட உன்னை விட்டுட்டு நான் வேற யாரை லவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு அவளை கிஸ் பண்ணிக்கிறான். இப்ப கூட ஹீரோ அவ பின்னாடி ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டுறதை விடவே இல்லை. இப்பவும் சின்ன பிள்ளைத்தனமாவே விளையாடிட்டு இருக்காப்ல. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.